திமுக அமைச்சர் நேரு மீது அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுகிட்டே இருக்கு. முதல்ல அரசு பணி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரையும் கமிஷன் பெற்று ஒரு 888 கோடி ஊழல் பண்ணனதா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அடுத்து நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டரில் ஒரு 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு KN நேரு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க, இவர் மீது வழக்கு பதிவு பண்ணி கொடுங்க, அப்படின்னா தான் நாங்கள் விசாரணை தொடர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இதுவரையும் தமிழக அரசு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணலையே, அது ஏன் நினைக்கிறீங்க? அதுங்க புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலை. என்ன, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதுது. அமலாக்கத்துறை நேரடியாக மீண்டும் 2 முறை மீண்டும் நினைவூட்டல் கடிதம் எழுதுகிறாங்க. எழுதியும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல. ஒரு ஆளுங்கட்சியுடைய துறை அமைச்சர் மீது புகார் வந்தால் வழக்கமாக என்னங்க நடக்கும்? உடனே பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு, நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், அந்த குற்றத்தை குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு வாங்க, மறுபடியும் உங்களை நாங்கள் பொறுப்பு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் மீது என்ன, ஒரு 1-2 லட்சமாங்க, ஏறத்தாழ இதில் அந்த வேலை வாய்ப்பில் ஒரு 800 கோடி, இதில் ஒரு 1200 கோடி, 1020 கோடி. இப்போ தொடர்ந்து இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பேசப்படுற விஷயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் ஒரு நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை அமலாக்கத்துறையினுடைய சாதாரண சட்ட நடைமுறைகளை எதிர்கொண்டிருக்க வேணாமா? சட்டப்படி முறையா? அதை விடுத்துட்டு அமலாக்கத்துறை டிஜிபிட்ட புகார் கொடுத்தும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் ஊழல் குற்றவாளியான நேரு அவர்களை பாதுகாக்கிற வேலையாக செய்கிறாங்க.